உஷா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா கூடாது, கல்யாணமே தான் பண்ணிக்கணும்னு சொல்வேன். யோகியமானவனா ஒரு பையன் மாட்ட மாட்டேங்கிறான். அப்படியே யாராவது வந்தாலும் இந்த மாதிரி சீட்டி அடிச்சுட்டு பின்னாலே சுத்துவான். ஒரு 4 நாள் நல்லவனா நடிப்பான், 5ஆம் நாள் எல்லாம் வெளுத்துரும். கடைசியில கெட்ட பேரும் கஷ்டமும் நமக்கு தான். அவன் வேற ஒருத்தையோட ஓடிடுவான். ஒரு நல்லவனா கிடைச்சா சமைக்கலாம், சாப்பிடலாம், 2 குழந்தைங்களை பெற்றுக்கலாம், அதுங்களை நல்லா வளர்க்கலாம், நாம நிம்மதியா இருக்கலாம். ராதா, இந்த காபி குடி. உஷா, நீ இப்படி பேசுறதுனால பாக்குறவங்க அத்தனை பேரும் தப்பா எடுத்துக்குவாங்க தெரியுமா? எடுத்துக்கிட்டுமே, நம்ம யோகிதை நமக்கு தெரிஞ்சா போதும். உஷா, எனக்கு உன்ன போல ஒரு துணை கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? ஆனா என்னால உனக்குதான் கஷ்டம். என்ன மறுபடியும் அந்த சர்ச்சிலேயே கொண்டு போய் விட்டுடு, நீ நிம்மதியா இருக்கலாம். அங்க என்ன பாத்துக்க ஆள் இருக்காங்க. நீ போயிட்டா என்ன பாத்துக்கு வேற யாரு இருக்கா? பார்வையே இல்லாதனா உன்னை எப்படி பாத்துக்கிறது? பார்வை இருக்கிறன்னா வாழ்க்கையில எதுலயுமே வேகமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த வேகத்தை குறைக்க ஆண்டவன் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான். பேச்சுல நான் உன்னை ஜெயிக்கவே முடியாது. சரி சரி, வேதாந்தம் பேசிட்டு இருந்தா வயிற்று பொழப்ப யார் பாக்குறது? ஆமா, எத்தனை பொம்மை செஞ்சிருக்க? ஒரு 10-15 இருக்கும். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். பொம்மை சரி இன்ட்ரெஸ்ட்ல கதவு சாப்பாடு போட்டுக்க மறந்துடாத. யாராவது கதவு தட்டினா யாரு என்ன எதுக்குன்னு கேட்காம கதவு திறக்காத. ஞாபகமா உள்பக்கம் சாப்பாடு போட்டுக்கோ. நான் வரட்டுமா? என்ன மம்மி பயந்துட்டியா? மாமி நான் என்ன கூப்பிடுற திமிரடி? சத்தியமா இல்ல மாமி. மாமின்னு கூப்பிடுற வயசு எனக்கு ஆயி போச்சு. ஆகலையா பின்ன? ஏய், வாய மூடு. என் வயசு என்ன தெரியுமா? 13. அதே உன் குழந்தைக்கு. எனக்கே 18 வயசு ஆச்சு. இத பார், இனிமே என் அக்கான்னு தான் கூப்பிடணும். ஓ, அப்பனே எனக்கு 2 கோன் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அவ்வளவுதானே? இந்த காசு நீயே வாங்கி. ஐஸ்கிரீம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஐஸ்கிரீம் கேட்டா கூட உனக்கு ஜுரம் வந்துடணும்னு சொல்லலாம். இங்க பாருமா, இந்த அக்கால எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அடம் பிடிக்கிறாங்க. பாருமா, தான் கண்டுபடி ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறது இல்லாம மத்தவங்க மேல பழியும் போடுறான். இந்த மாதிரி பொண்ணு வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்றது? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் வரேன். சாயந்தரம் நம்ம வீட்டுல தான், மறந்துடாதீங்க. பாய். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ டாட். என்ன டாட், ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கையில சொல்றீங்க? என்னடா கேக்கலன்னு பார்த்தேன். சாயந்தரம் பாரு, you are going to have a pleasant surprise. Surprise? Yes. What surprise? சர்ப்ரைஸ்னா சொல்ல மாட்டாங்க தம்பி, அதுதான் சர்ப்ரைஸ். ஐயா, மத்தியானம் சாப்பிட வந்துருங்களா? இல்ல கிருஷ்ணா, சாயந்தரம் தான் வருவேன். ஆனந்த், கோயிலுக்கு போனியா? இல்ல டாட். பிறந்த நாள்ல முதல்ல சாமி தான் பார்க்கணும். டாட், எனக்கு எப்பவுமே சாரி சார், உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நமக்குள்ள ஆர்குமெண்ட் வேண்டாம். நான் வரேன். தம்பி, அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்காவது போய் ஆண்டவனை பார்த்துட்டு வந்துடலாமே. கிருஷ்ணா, உனக்கோ அப்பாவுக்கோ எப்படி பிறந்த நாளை கொண்டாடணும்னு தெரியாது. தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் அப்பா லேட்டா தானே வர்றாரு. பொறுத்திருந்து பாரு. பாக்குறேன். நீங்க கதவை திறந்தா 3 பொண்ணுங்க நிக்குது. சொல்லக்கூடாதா முன்னாடியே? நான் திடீர்னு கதை வந்து பார்த்தேன். பேரஞ்சு மாதிரி என் மூஞ்சி நீளம் மூத்து போச்சு. அப்புறம் சாயந்தரம் அப்பா வந்து பார்க்கும்போது ஏன்டா அவன் மூஞ்சி நீளமா இருக்குன்னா நான் என்ன பதில் சொல்றது? டான்ஸ் ஆட தானே போறோம், போய் கூட்டிட்டு வாப்பா. தம்பி, இதையும் அதையும் ஒன்னா கலக்காதீங்க. அப்புறம் அப்பா மானம் கப்பல்ல போயிடும். கிருஷ்ணா, போய் கூட்டிட்டு வாப்பா. டான்ஸ் தானே, நான் ஆடும் தம்பி. கிருஷ்ணா, போய் கூட்டிட்டு வாயா. என்னையா நீ மட்டும் தனியா வர்ற? அந்த பொண்ணுகளை அனுப்பிட்டேன். கிருஷ்ணா, போங்க தம்பி. வர வர இந்த வீட்டுல தப்பு அதிகமாகிட்டே போகுது. ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிய போகுது, லெபக்குன்னு பிடிக்க போறாரு. நான் எது செஞ்சாலும் பிளான் பண்ணி தான் செய்வேன். அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடித்தான் ஆடுமா? எஸ். மெயின் கட்டுக்கிட்டு தான் போயிருப்பாங்க.
வேணா சொல்லுங்க, போய் கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம் கிருஷ்ணா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன் புத்தால்தனத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? இப்படித்தான் ரஷ்யாவுல. ரஷ்யாவா? நீ எப்பயா ரஷ்யாவுக்கு போன? அப்ப நீங்க சின்ன குழந்தை. கிருஷ்ணா தெரியும் இல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? புத்தகத்துல படிச்சேன். இப்படித்தான் ரஷ்யாவுல யாருக்குமே தெரியாம ஒருத்தன் ரகசியமா ஒரு கொலை பண்ணான். போலீஸுக்கு தெரியும் அவன் தான் கொலை பண்ணான். ஆனா அவனை கைது பண்ண முடியல. ஏன்? தேவையான சாட்சியங்களும் தடயங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. கடைசியில அவன் பத்த வைக்கிற சிகார் லைட்டு அவனை காட்டி கொடுத்துருச்சு. ஆமா, அதே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி கொடுத்துச்சு. அதுவே நடந்து போய் சொல்லல. அவன் கொலை பண்ணும்போது சிகார் லைட்டை மறந்துட்டு அங்கேயே விட்டுட்டான். போலீஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, குடிச்சாங்க. போயா, அதெல்லாம் சும்மா. தம்பி அப்படி சொல்லாதீங்க தம்பி. கடைசியா பாருங்க, அவன் பத்த வைக்கிற சிகார் லைட்டு அவனுக்கே கொல்லியா வந்துருச்சு. அப்பா! Come in. வாங்க ஐயா. Come on, take your seat. கிருஷ்ணா, ஆனந்த கூப்பிடு. மிஸ்டர் குமார் சார், இந்த கேஸ்ல நீங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க உடம்போடு கூட பிறந்த சந்தேக மாத்திரம் இல்லைன்னா இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சே இருக்க முடியாது. தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம். கூப்பிட்டீங்களா டே? ஏடா படவா, காலமரம் உனக்கு பிரசன்டேஷன் ஒண்ணு கொடுக்கலன்னு சொன்னேன்ல, கையை கொண்டா. மிஸ்டர் குமார், meet my son. ஹலோ. ஹலோ. Happy birthday. I wish you a good future. Thank you, sir. Thank you. யார் தெரியுமா அவரு? One of the brilliant man in crime branch. ஆனந்த், கோயிலுக்கு போனியாப்பா? இல்ல டாட். God bless you, my son. என்னையா அந்த பொம்மை எல்லாம் எவ்வளவு தீத்த? 12 ரூபாய்க்கு. இத பார், அந்த பொம்மை எல்லாம் சேர்ந்து ஒரு குருட்டு பொண்ணு. அந்த பணத்துல ஏதாவது கமிஷன் அடிக்க பார்த்த கடவுள் உன் கண்ணை குத்திடுவாரு. இந்தாங்கம்மா. போய் மேனேஜர் கூப்பிடு. சரிம்மா. கூப்பிட்டீங்களாம்மா? என்னையா, என்ன Dress இது? நான் இந்த ஹோட்டலுக்கு மனசு விட்டு பாடத்தான் வந்திருக்கேனே தவிர மானத்தை விட்டு ஆட வரல. எனக்கு இந்த Dress வேண்டாம். மன்னிச்சுங்கம்மா, டெய்லர் அளவு தப்பா எடுத்துட்டான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த Dress போட்டுக்கிறேன். ஹலோ. பியூட்டிஃபுல். உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். தினமும் என் பாட்டை வந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு அழுத்து போகல? நீங்க அழகா இருக்கீங்கன்னு யாராவது உங்களை பாராட்டி இருக்காங்களா? ஏன் இப்படி கேக்குறீங்க? யாரும் அப்படி சொல்லலைன்னா இப்ப நான் சொல்றேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நான் வரேன். நான் வேணா கார்ல டிராப் பண்ணட்டுமா? பழக்கம் இல்லாதவங்களோட நான் கார்ல போறதில்ல. பாதியில பேசிட்டு இருக்கும்போதே இப்படி போனா எப்படி பழகுறது? என் கூட கார்ல வாங்க, பழகுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மிஸ்டர் ஆனந்த், நீங்க இந்த ஹோட்டலுக்கு வர ரெகுலர் கஸ்டமர் என்ற காரணத்தினால தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசணும். ஐ எம் சாரி. நான் வரேன். உஷா, நான் உன்னை காதலிக்கிறேன். இது என்ன புது கதை? கையை விடு. உஷா, முடிவா என்ன சொல்ற? நீ ஒரு முன்கோபக்காரன், நிதானம் இல்லாதவன், சபல புத்தி உள்ளவன், ராத்திரிலாம் தூங்காம பாட்டு கூத்துன்னு அலைறவன். நாளைக்கே என்னை விட நல்ல பாடகி கிடைச்சிட்டா அவ பின்னால போயிடுவேன். நான் உன்னை காதலிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. பைத்தியக்காரங்க தான் கனவுலகத்துல இருந்துகிட்டு பகல் கனவு காணுவாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் நினைச்சதை அடைஞ்சே தீர்வேன். ஐ எம் a practical man. என்னை இந்த அளவுக்கு யாருமே ஏமாத்தினது கிடையாது. இப்ப போறேன், மறுபடியும் வருவேன்.
இன்னைக்கு கூட உங்களை பத்தி தான் பேச்சு. நீங்க ஒழுங்கா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 6 மாசத்துக்குள்ள என் கண்ணை சரியாக்கலனா என்ன உங்க தலையிலேயே கட்டிடுவேன்னு உஷா சொல்றா. இதை நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கவே கூடாது. இனிமே கேரண்டியா 6 மாசத்துக்கு உனக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்டே கிடையாது. அப்ப நான் என்னைக்குதான் உங்களை என் கண்ணால பாக்குறது? என்ன நீ பார்க்காம இருக்கிறதே பெட்டர். சட்டி மாதிரி ஒரு தலை, அண்டா மாதிரி ஒரு தொப்பை, குச்சி மாதிரி 2 காலு. அடடே, கரெக்டா இருக்கே. ஆமா, எதை கரெக்ட்டுங்கற? உஷா சொல்றதும் நீங்க சொல்றதும் கரெக்டா இருக்குங்கற. அடப்பாவி. பரவாயில்ல, நீங்க எவ்வளவு கோரமா இருந்தாலும் என்ன, காதலுக்கு கண்ணேது. அதே விஷயத்துல கரெக்டா இருக்கு. ராதா, நிச்சயமா 6 மாசத்துக்குள்ள உனக்கு பார்வை வந்து நீ பார்க்கத்தான் போற. நாளைக்கே உனக்கு ட்ரீட்மெண்ட். அந்த உஷா கிட்ட சொல்ல போறேன், ட்ரீட்மெண்ட் முடிய நேரமாகும், நீ போயிட்டு வான்னு. அவ போனதும் நான் உனக்கு ராதா, நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரடி. பார்வை இல்லைன்னாலும் உண்மையிலே ஒரு ஆண் அழகனை பிடிச்சிட்ட. எனக்கு வர்றதெல்லாம் வெறும் காளி பசங்க. என்ன சொல்ற? வயிற்று பசிக்குது, வா சாப்பிடலாம். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். டாக்டர், நாளைக்கு ராதாவுக்கு செக்கப் இருக்கு. தெரியும், நானே போன் பண்ணி பேசிட்டேன். ஜட்ஜ் மதனகோபால் ஒரு பேஷண்ட்டுக்கு சிபாரிசு பண்ணிருக்கார். அவரும் நாளைக்கு வரார். வரட்டும். இவருக்கு இப்ப ஒண்ணும் தேவையில்லை, நாளைக்கு பாத்துக்கலாம். வரட்டுமா? வாங்க சார். என்ன சார், பொண்ணு பாத்துருக்கீங்களா? யார் சார் அது? சொல்றேன். இத பாரு, எனக்கு கல்யாணம் நடந்தாலும் நீ உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அவளுக்கு சேர்த்து நீ தான் சமையல் பண்ணணும். ஏன் சார், பொண்ணுக்கு சமைக்க தெரியாதா? இல்ல, அவளுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க தயாரா இருக்கும்போது காலமெல்லாம் உங்க 2 பேருக்கும் சமைச்சு போட நான் தயாரா இருக்கேன் சார். இருங்க சார், சாப்பாடு கொண்டு வரேன்.